பாவையாக பிறந்ததொரு காரணம் என்ன? காரணம் என்ன? சர்ப்பத்துடைய வயிற்றிலே நாமல் சக்தியா பிறந்த விவரம் என்ன? விவரம் என்ன? விவரம் என்ன? நம்ம அப்பா அம்மா கிட்ட போய் நம்ம கேட்கணும். எப்படியாவது நம்ம கேட்கணும் என்று ஆதிவல்லி கைலாசத்துல அம்மை பார்வதியாருடைய அருளால பிறந்திருக்கும் என் அட்டகாளி 8 பேர்களும் 8 பேர்களும் எங்க வருகின்றார்? எங்க ஐயா வருகின்றார்? நேர நாகராஜன் இடத்திலேயும் நாகக்கண்ணி இடத்திலேயும் ஓடி வந்தார். ஓடி வருகின்றார். அம்மா என்ன? ஆனால் என்ன எங்களுக்கு விவரம் தெரியணும். தெரியணும். என்ன விவரம் தெரியுமா? என்ன? என்ன ஐயா? பாம்பினுடைய திருவயத்தில் நாங்கள் பாவையாகவே ஏன் பிறந்தோம்? எதற்காக நாங்கள் பாவையாக பிறந்தோம்? சர்ப்பத்தினுடைய திருவயத்தில் நாங்கள் சக்தியா ஏன் பிறந்தோம்? சக்தியாக ஏன் பிறந்தோம் என்ற காரணத்தை எங்களுக்கு தெரியணும். கண்டிப்பா தெரியணும் என்று அட்டகாளியர்கள் 8 பேரும் அழகு நாகக்கண்ணிடத்துல கேட்டவுடனே அவன் பார்த்தால் நாகக்கண்ணி சொல்லுகின்றார். என்னையா சொல்லுகின்றார்? அம்மா என்ன? ஏ பத்திரகாளியே, சந்தனமாரியே, உச்சிமாகாளியே, காளியம்மா, ஏ காந்தாரி கனகதுர்க்கை, எனக்கு பிள்ளை இல்லைன்னு நான் பகவான நினைச்சு 12 வருஷம் தவம் இருந்தேன். அப்படி தவம் இருக்கும் போது பகவான் எனக்கு நீங்க ஒரு குழந்தைக்கு தவம் இருந்தீங்க. நான் உங்களுக்கு 8 குழந்தை வரத்தை தாரேன் என்று 8 குழந்தை வரத்தை கொடுத்தார் பாரு. ஒரு குழந்தைக்காக ஏங்கிக்கிட்டு இருந்த எனக்கு ஆனால் பகவான் 8 குழந்தை கொடுத்துட்டாரு. 8 குழந்தையை கொடுத்த உடனே சந்தோஷம் தாங்க முடியல. ஆனால் சந்தோஷம் தாங்காம அந்த குழந்தை 8 ஆனா பிறக்குமா? இல்லன்னா எங்களை மாதிரி நாகமா பிறக்குமா? தலையானது மனிதர் தலை, உடலானது பாம்பின் உடல். எங்களை மாதிரி பிறக்குமா? நான் வரத்தை பிரிச்சு கேட்கவும் இல்லை, அந்த வரத்தை பகவான் எனக்கு பிரிச்சு கொடுக்கவும் இல்லை. ஆகையினாலே உனக்கு குழந்தை வரத்தை கொடுத்தாரு. அப்ப என்ன செய்யணும்? என்ன செய்ய வேண்டும்? நீ ஏன் பிறந்த விவரம் எனக்கு தெரியாது. உனக்கு தெரியணும்னா நேர கைலாசம் போ. கைலாசத்துல போய் கரைங்கண்டர் சிவபெருமானிடத்தை ஏன் பிறந்த விவரத்தை கேளு என்று நாகக்கண்ணி சொன்ன உடனே நாகக்கண்ணி சொன்ன உடனே ஆமையா அட்டகாளி 8 பேர்களும் நம்ம கைலாசம் போக வேணும், கரை கண்டரை பார்க்க வேண்டும் என்று அவ எங்க வாருங்க? எங்க ஐயா வருகின்றார். அவனாக லோகம் தன்னை கண்டந்து நாராயணன் தங்கைய அட்டகாளி 8 பேர் அழகுடனே ஓடிவாரா. அவ ஊசியிலை வளர்ந்தவாளை சங்காய்க்கும் மாலை, எம்ம சாம்பலிலை வளர்ந்த மாலை, சங்கர நாராயணர் வாழும் மாலை, மலையான வளை கடந்த மாயன் தங்க வாராளே, ஹரிராமன் தங்கை அம்மா அட்டகாளி 8 பேர் அவளகுடனே வாராளே. பொண்ணு வள்ளி கையிலை தேடி 6-7 வனங்கடந்து அவ 8வது வனமே வாரா. 6-7 வனங்கடந்து மலையான மலை கடந்து மாயந்தங்கை 8 பேர்களும் ஏத்தமலை இறக்குமலை எண்ணி 2 மலை கடந்தார். குண்டு வேண்டா குமடு வேண்டா குடிய வனங்கடந்தார். ருஷியிலை படர்ந்த மலை, ராஜ்யங்காய்க்கும் மலை, சாம்பலிலை படர்ந்த மலை, சங்கர நாராயணர் வாழும் மலை, மலையான மலை கடந்து என் மாயன் தங்கை அப்படியே வாரா 6-7 வனங்கடந்தா அழகான 8வது வனமே வந்தா. அந்த 8வது வனமே வந்தா. 8வது வனம் யாருடைய நந்தவனம்? அதுதான் பார்வதியாளுடைய நந்தவனம். பார்வதியாளுடைய நந்தவனத்துல வந்து 8 பேரும் விளையாடிக்கிட்டு இருக்கா. அப்படியே வந்து விளையாடுதா. யார் விளையாடுதா? அந்த அட்டகாளி 8 பேரும் வந்து விளையாடிக்கிட்டு இருக்கா. விளையாடி கொண்டு இருக்கும் பொழுது அப்ப பார்த்தார் பச்சம்மா. என்னடா இது? என்ன இது? பார்வதியின் நந்தவனத்துல வந்து இவ 8 பேரும் விளையாடிக்கிட்டு
இருக்காளே பகவான் படியலக்க ஆமா இந்த வழியாக வருவாரே ஆனால் வருவாரே ஆனால் இவ 8 பேர் அழகுலையும் மயங்கி ஆமா ஆண்டவன் பகவான் கைலாசத்திலேயே உட்கார்ந்துருவார் உட்கார்ந்துருவாரு அப்ப நம்ம என்ன செய்யணும் என்ன செய்ய வேண்டும் பகவான் வந்து நம்மளை பார்க்கறதுக்கு முன்னாடி இவ 8 பேரையும் நம்ம கொண்டு போய் கைலாசத்துல சேர்த்துறணும் என்று காளியர்கள் 8 பேர்களும் இருக்கக்கூடிய நந்தவனத்துக்கு வந்தாரு ஆமா எம்மா என்ன ஏ காளியர்களே நீ எங்க போற எங்கம்மா போற எங்க போறேன் கைலாசத்துக்கு பகவான பார்க்க போறேன் நாங்க 8 பேரும் பகவான பார்க்க போறோம் ஏடி நீயும் கைலாசம் தான் போறியா ஆமா இரு நானும் கைலாசம் தான் போறேன் நானே உங்க 8 பேரையும் கூட்டிட்டு போய் ஆமா கைலாசத்துல சேர்த்துருதேன் விட்டுட்டு வந்துருதேன் என்று கருடாழ்வார் வாகனத்திலே வலதிரு கையில 4 குழந்தை இடதிரு கையில 4 குழந்தை 4 8 குழந்தையை தூக்கி வச்சு ஆமா என் கண்ணன் தங்கையை என் ஆயனந்த கோபால கண்ணன் ஆகாய மார்க்கமாக கடவுளோட முன்னாலே வடக்கு கோல்ட வாசலிலே ஆதிவல்லி கைலாசத்திலே நேர வடக்கு கோட்டை வாசலுக்கு வந்தார் வடக்கு கோட்டை வாசல்ல வந்து ஆமா 8 பேரை இறக்கி விட்டாரு அப்படியே இறக்கி விட்டாரு என்ன ஏ பத்ரகாளி சந்தனமாரி உச்சிமகாளி காந்தாரி பத்ரகாளி உச்சிமகாளி இதான் பாரு இதுதான் கைலாசத்தின் வடக்கு கோட்டை வாசல் இங்க இருந்தையானால் ஆமா நீ பகவான பார்க்கலாம் ஏன் பிறந்தோம்னு காரணத்தை கேட்கலாம் என்று சொன்ன உடனே அட்டகாளி 8 பேர்களும் கைலாசத்து கதவை பார்க்க கைலாசம் அடைச்சிருக்கு கைலாசம் கதவு அடைச்சு கிடக்கும் போது ஆமா என்ன செய்கின்றார் அடைச்சிருக்க கதவை வாங்கி தட்டுதா எப்படி தட்டுகின்றார் எப்படி தட்டுதா அத்தானோ அத்தான் அடைச்சிருக்க கதவை தட்டுதா கூப்பாடு போடுதா வெளியே நின்னு கதவை தட்டும் போது ஆமா உள்ள இருந்து பார்வதி ஓடி வந்து கதவை திறக்க வாரா திறக்கிறதுக்கு பார்வதி வேகமா ஓடி வாரா ஏடி பார்த்தார் பகவான் நீ எங்க போற எங்கடி போற பகவானே என்ன உங்களுக்கு சத்தம் கேட்கலையா ஒரே கதவு தட்டுற சத்தமா கேட்கலையா பகவானே ஆனால் ஏ பார்வதி நான் சொல்றதை கேளு என்ன கதவை தட்டுற சத்தம் எனக்கும் கேட்டுச்சு எனக்கும் கேட்டது அவ என்ன சொல்லி கதவை தட்டுதா அத்தான்னு சொல்லி கதவை தட்டுதாள அக்கான்னு சொல்லி இருந்தா நீ போய் துறக்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு அவ அத்தான்னு சொல்லி தட்டுதாள என்னதானே கூப்பிடுதா அப்ப நான் தானே போகணும் ஆமா என்று அந்த ஆண்டவன் பகவான்
பகவான் அடகதவ திறக்க வரும்போது வரும் பொழுது என் ஹரிராமன் தங்கை இந்த பத்திரகாளி உச்சிமாகாளி சந்தனமாரி காளியம்மாள் காளியம்மா காந்தாரி அம்மா நினைக்க என்ன என்ன நினைக்கின்றாள் அக்காவை உட்கார வச்சுட்டு அத்தாங்கதவ திறக்க வாராரு வாராரு அப்ப லேசா அவர்கிட்ட ஒரு விளையாட்டை போட்டுதான் பாப்போமே போட்டு பாத்துருவோமே பகவான் நம்மளை பார்த்த உடனே உனக்கு என்னம்மா ஆச்சுன்னு பயப்படணும் பயப்படணும் என்று அவ எப்படி வடிவம் எடுக்க எப்படி வடிவம் எடுக்கின்றார் வீரபல்லா விரிஜடையா விரிஜடையா ஹரிராமனோட தங்கே ஹரிராமனோட தங்கே ஐயர்கள் அவ அங்காரவோ அங்கார சோருவோ அங்கொண்டு ஓங்கார சோறுவோ கொண்டு நிக்கா வடக்கு கோட்டை வாசலிலை எப்படி வடிவத்தை எடுக்க எப்படி நிக்க வீரப்பெல்லாம் விரிசடையா விரித்து ஆடுகின்ற தலைமுடியா 5 சடை கொஞ்சி விழ அழகு சட மார்புரல 1008 சடையோடு அப்படியே தரைய தொடக்கி 2 வீர பல்லையும் வெளியே இழுத்து விட்டா விட்டுருக்கா நாக்கு சும்மா தரைய தூக்கு அடப்பா அப்பா அவ்வளவு ஆங்காரமா வடிவத்தை எடுத்து அப்படியே பயங்கரமா நிக்கா பகவான் எப்போ வருவார் என்று பார்வதியால் காத்திருந்த மாதிரி இவ 8 பேரும் காத்திருக்கா பகவான் ஆசையா வந்து கதவை திறக்காரு இவளை பார்த்த உடனே பகவானுக்கு கையும் ஓடல காலும் ஓடல அப்படியே அசையாம நிக்காரு சண்டாள பாதவத்தி ஆனா என்ன குரலை கேட்கும் போது குயிலாட்ட இருந்துச்சு இப்ப ஆளை வந்து பார்த்தா பேய் மாதிரிலாம் நிக்கா பேயிலையும் கொடூரமா நிக்கால இவளை பார்க்கத்தான் 8 பேரையும் பார்க்கத்தான் என் பொண்டாட்டிக்கிட்ட சண்டையை போட்டுட்டு வந்தனா அவளை உட்கார வச்சுட்டு நான் வேகமா வந்து திறந்தேனா ஆனா என்ன இவளை பார்த்துட்டு நம்ம திரும்ப என்ன ஏதுன்னு கேட்காம உள்ள போனோம் ஆமா பகவான் நம்மளை பார்த்து பயந்துட்டாரு அப்படின்னு நினைச்சிருவா ஏளனமா நினைச்சிருவா அப்ப என்ன செய்யணும் அப்படியே நம்ம நிப்போம் பயம் இப்படியே தான் நிக்கணும் பயம் ஒரு பக்கம் இருந்தாலும் நீ யாரு என்னன்னு விவரத்தை கேட்டுருவோம் நின்னம்னா என்ன பண்ண இவர் அவளை பார்க்க வேண்டியதான் அவ இவரை பார்க்க வேண்டியதான் விடி அப்படி நிக்க வேண்டியதான் ஆமா ஆனால் என்னன்னு ஒரு வார்த்தை கேட்டுருவோம் பயத்தை ஒரு பக்கம் ஒளிச்சு வச்சுட்டு பகவான் அட்டகாளி 8 பேரையும் பார்த்து கேட்கின்றார் என்ன கேட்காரு என்னையா கேட்காரு எம்மா பெண்களே ஊரு என்னம்மா பேரை சொல்லம்மா எம்மா பேரை சொல்லம்மா எம்மா உன்னோட அடிவாரம் என்னம்மாடு என்னம்மா பேரை சொல்லம்மா உன் தாய் பேர் என்னம்மா தந்தை பேர் சொல்லம்மா தந்தை பேர் சொல்லம்மா நீ தனி வழியா வந்தது என்னம்மா அம்மா பேர் என்னம்மா அப்பா பேர் சொல்லம்மா அம்மா பேர் என்னம்மா அப்பா பேர் சொல்லம்மா அப்பா பேர் சொல்லம்மா நீ ஒத்த வழியா வந்தது என்னம்மா அம்மா பேர் என்னம்மா அப்பா பேர் சொல்லம்மா அப்பா பேர் சொல்லம்மா
பெண்களே ஊர் என்ன பேர் என்ன எங்கிருந்து இங்கு வந்தாய் எங்கிருந்து இங்கு வந்தாய் உன் தாய் பேர் என்ன தந்தை பேர் என்ன விவரத்தை சொல்லு விவரத்தை நீ சொல்லு என்று அட்டகாளி 8 பேரையும் பார்த்து என ஆதிகரை கண்ட சிவபெருமான் கேட்கும் பொழுது அதாவது என்ன நாமளுக்கு 501 ரூபாய் 501 லட்சமாகவே இந்த ஆசார பந்தலிலே அள்ளி ஜன்மான வழங்கிய அன்பு பூமான் சீமான் யார் என்றால் யார் ஐயா இந்த அழகநேரி ஊர் நாட்டாமை நாயம் பார்த்து என் பத்திரகாளி சந்தனமாரி மாரியம்மாளை பார்த்து ஆண்டவன் பகவான் கேட்ட உடனே இவ 8 பேரும் சொல்லுதா என்ன சொல்லுகின்றார் சந்தேகம் என்னம்மா பூஜைக்கு முன்னாடி எல்லாரும் உறங்கி விழுந்தம ஆமா இப்ப பூஜை முடிஞ்சிட்டுல வீட்டுல போய் தூங்கலாம்ல இப்ப உறக்க வராம உட்கார்ந்து இருக்கத பத்தியா ஆமா அப்புறம் ஒண்ணு நாங்க போயிட்டோம்னா நீ கூட்டம் இல்லன்னு ஓடிடுவ உனக்கு சும்மாவா 35,000 எண்ணுது 35,000 ஆமா உனக்கு அவ்வளவு கொடுக்க மாட்டாங்களையா அப்படிலாம் இல்லையே நீ சொன்னால நம்ப மாட்டேன் அதெல்லாம் கொடுப்பாங்கம்மா அப்படியா ஆகையினால் ஆமா பார்த்தார் ஆமா அட்டகாளி 8 பேருடன் சொல்லுகின்றார் என்ன சொல்லுகின்றார் ஏடி 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 பரவாயில்லையே பரவாயில்லையே நம்மளை பார்த்து பயந்து ஓடுவார்னு பார்த்தால் நம்மளை பார்த்து ஊர் என்ன பேர் என்ன எங்கிருந்து இங்க வந்திருக்க விவரத்தை சொல்லு பகவான் பேசிட்டாரு பகவான் பேச மாட்டாரோ ஆமா பகவான் பேச மாட்டார் ஐயா பயந்து கீழே விழுவாருலாம் நினைச்சேன் பயந்து கீழே விழுவாரா ஆமா அப்படியா ஆனா என்ன ஊர் என்ன பேர் என்ன எங்கிருந்து இங்கு வந்தான்னு விவரத்தை கேட்டுட்டாரு அப்ப என்ன செய்யணும் நம்ம சொல்லிருவோம் ஒரு பெரிய மனுஷனை மட்டும் வந்து கேட்கும் போது பதில் சொல்லாம இருக்க முடியுமா கூடாது வேண்டாத ஆள் வந்து கேட்டாலும் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு நகன்றணும் போயிடணும் நீ என்ன பேச நான் என்ன கேட்கணும் இருக்க கூடாதுல்ல ஆமா ஆகையினால் பகவான மட்டும் கேட்டுட்டாரு அப்ப சொல்லிருவோமா சொல்லிருவோம் ஆண்டவனே பகவானே நான் யாரு தெரியுமா யாரம்மா நாங்க 8 பேரும் யாரு தெரியுமா யாரு சொன்னாதானே தெரியும் ஆண்டவா என்ன சொல்லுதான் கேட்டுக்கோங்க கேக்க எங்க அம்மா பேரு எங்க அப்பா பேரு என் ஊரு நான் வளர்ந்தது இப்போ இங்க வந்தது ஆமா எல்லாம் சொல்லுதான் கேட்டுக்கோங்க அதத்தனமா நானும் கேட்டேன் நான் யாரு தெரியுமா யார் ஐயா நம் பிறந்ததுதான் நாகலோகம் நம் பிறந்ததுதான் நாகலோகம் ஐயா பெற்றாலே அம்மா பேரு நாகக்கண்ணி எங்க அப்பா பேரு நாகராஜ நாகலோகம் தன்னாரீர நான் பாம்பினோட திருவையன்றில் நம் பாவையாக என் பிறந்தோ அந்த சர்பத்தோட திருவையன்றில் நாங்க சக்தியாக என் பிறந்தோ நம் பிறந்ததொரு காரணத்தை ஐயா பிறந்ததொரு காரணத்தை நான் விரியவுடன் அறிய வேண்டும் அப்படி ஆண்டவா பகவானே நான் யாரு தெரியுமா யாரம்மா கைலாசத்திலே ஆண்டவன் பகவானிடத்துல அட்டகாளி 8 பேர்களும் சொல்லுகின்றார் மச்சா நான் யாரு தெரியுமா சொல்லம்மா எங்க அம்மா பேரு நாகக்கண்ணி எங்க அம்மா பேரு நாகக்கண்ணி எங்க அப்பா பேரு நாகராஜன் ஆனால் என்ன பாம்பின் வயிற்றிலே பாவையாக பிறந்ததுவும் சர்பத்துடைய வயிற்றிலே சக்தியாக பிறந்ததுவும் ஏன் பிறந்தோம்னு காரணத்தை எங்க அம்மா கேட்டேன் அப்ப எங்க அம்மா சொன்னாங்க வரம் கொடுத்தது பகவான் நீ அவர்கிட்டயே போய் அவர்கிட்ட கேளு அவர் பதில் சொல்லுவார்னு இங்க அனுப்பி வச்சாங்க நாங்களும் வந்தாச்சு அதான் 8 பேரும் இப்படி நிக்கும் ஆமா ஏடி 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 நீ 8 பேரும் நாகக்கண்ணி பெத்த பிள்ளையா ஆமா ஏடி தள்ளி நிக்காத கிட்ட வா கிட்ட வந்து நின்னு அது வரைக்கும் பயந்துகிட்டு இருந்தாரு ஆமா நாகக்கண்ணி பெத்த பிள்ளைன்னு இவர் கிட்ட போறாரு கிட்ட வர சொல்லுதாரு எதுக்கு எதுக்கு ஐயா ஏடி நீ 8 பேரும் எனக்கு கொழுந்து
குழந்தையா எனக்கு குழந்தையா முறல்லாம் வருது அப்படிதானே ஆமா நீ 8 பேரு எனக்கு அத்தை மகா நீ 8 பேரு எனக்கு குழந்தையா 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 இத முதல்லயே சொல்லிருக்கலாம்ல ஆமா வா கைலாசத்துக்குள்ள வா கைலாசத்துக்குள்ள வா நான் விவரத்தை சொல்லுதேன் கேட்டுக்கோ என்று ஆண்டவன் பகவான் சொல்லும் பொழுது இந்த பத்திரகாளி சந்தனமாரி காளியம்மா 8 பேரும் சொல்லுதா என்ன சொல்லுகின்றார் நம்ம இப்படியே கைலாசத்துக்குள்ள போகலாமா அத்தான் தான் நம்மளை கூப்பிட்டுட்டாரு என்று ஆங்கார சுரூபம் வீட்டு நட்ட காளி 8 பேர்களும் அழகு கண்ணி பெண்ணா வடிவத்தை எடுக்கின்றார் எப்பேற்பட்ட அழகோடு இருக்கா பாருங்க எப்பேற்பட்ட அழகு ஐயா பத்திரகாளி சந்தனமாரி உச்சி மாகாளி காந்தாரி அம்மாள் துர்க்கை அம்மா காளி 8 பேர்களும் கண்ணி பெண்ணாக வடிவத்தை எடுத்த நேரத்திலே ஆமோ அவ 8 பேரும் எப்படி இருக்கா பாருங்க எப்படி இருக்கின்றார் அருநெற்றி புருவங்களும் எம்மா 2 கண்ணும் சிவந்த முகம் எம்மா பிழை செய்ய அறியலே அவளுக்கு விழிபூருவன் தன்ன அழகா இவ கோட நல்ல விழி அழகியம் பத்திரகாளி கோதண்ட ராமனோட தங்கை அவளாம் பத்திரகாளி ராமனோட தங்கை அவளாம் பத்திரகாளி கோட நல்ல விழி அழகியம் பத்திரகாளி அம்மா செந்தூர பொட்ட அழகியா இவ வங்கி நல்ல தலை அழகியா வரத்துக்கார சந்தனம் மாறி இவ வாடாமல்லி பொட்டு காரியா என்ன வாழ வைக்க வந்த தெய்வமான் காந்தாரி இவா வரங்கொடுக்க வந்தவளா சந்தனமாரி அம்மா வரங்கொடுக்க வந்தவளா சந்தனமாரி கோவை நல்ல பழங்கள் போலே இந்த கோதையோட உதடல இவாழகிலேயும் அழகியம்மா இவாஜை கொல்லும்
சிரிப்பழகி செந்தூர பொட்டழகி பொட்டழகி வங்கி தலையழகி வாடாமல்லி பொட்டுக்காரி வாடாமல்லி பொட்டுக்காரி கன்னி பெண்ணா வடிவம் எடுத்து என்ன உடனே பகவான் பார்த்தார் பார்த்தார். ஏடி இவ்வளவு அழகையும் உள்ள ஒளிச்சு வச்சுட்டு தானே என்னை ஏமாத்திட்டே இருந்திருக்கிய நானும் என்னமோ ஏதோ நினைச்சு பயந்துட்டேன் பாத்துக்க. பயந்துட்டேன் ஒரே கிடுகிடுன்னு ஆடி போச்சு என்று ஆண்டவன் பகவான் சொல்ல. ஆமா என்ன கிடுகிடுன்னு ஆடி போச்சு? ஆமா காலு கைய ஆடுது. வா உள்ளவான்னு கைலாசத்துக்குள்ள கூப்பிட்டாரு. ஆமா 8 பேரும் உள்ள வந்தால் வலது பக்கம் 4 பேரு இடது பக்கம் 4 பேரு அப்படி உட்கார வச்சு பகவான் விவரத்தை சொல்லும் பொழுது நாமளுக்கு 201 ரூபாய் 201 லட்சமாகவே அள்ளி ஜன்மான வழங்கிய பூமான் சீமான் யார் என்றால் ஆகப்பட்ட மகிடாசூரன் என்கிட்ட ஆமா ஷாவே வரக்கூடாதுன்னு வரத்தை வாங்கினான். இரவுலையும் சாகக்கூடாது, பகலையும் சாகக்கூடாது, ஆமா ஆகாயத்திலையும் சாகக்கூடாது, பூமியிலையும் சாகக்கூடாது, வீட்டுக்கு உள்ளேயும் சாகக்கூடாது, வீட்டுக்கு வெளியிலையும் சாகக்கூடாது, ஆயுதம் கொண்டு தாக்கினாலும் சாகக்கூடாது, ஆடவர் கையால அழிவே வரக்கூடாது வரத்தை வாங்கினா. ஆமா நானும் வார விதி தெரியாம வரத்தை கொடுத்துட்டேன். வாயு பகவான், வருண பகவான், சூரிய பகவான், சந்திர பகவான், அக்கினி பகவான் 30 கோடி முனிவர்கள் தேவர்கள், ஆமா 48,000 கோடி ரிஷிமார்கள் 9 நவக்கிரகம் அத்தனையும் வரமா கேட்டா அத்தனையும் கொடுத்துட்டேன். சண்டாள பாவி வரத்தை வாங்கிட்டு போய் எல்லோரையும் செய்யாத இடுக்கமெல்லாம் செய்து வருகின்றார். ஆகையினால் என்ன அம்மா பத்திரகாளி அத்தனை வரமும் கேட்ட அந்த சண்டாள மகிடாசு ஏறிட்டு பார்த்தார். பார்வதி இருந்துட்டு இன்னும் கொஞ்ச நேரம் தான். கொஞ்ச நேரம் இருங்கம்மா. ஆமா எதுக்கும் வருத்தப்படாத. ஆமா நடக்கிறத நான் பாத்துக்கிடுதேன் என்று ஆண்டவன் பகவான் சொன்ன நேரத்திலே அப்ப நாங்க போய் அவனை கொன்னுட்டு வாரோம். நீங்க பட்டு சேலை பொட்டு தாலி எல்லாம் தயாரா இருக்கணும். எல்லாம் தயாரா வச்சிருங்க, நாங்க கொன்னுட்டு உடனே வந்துருவேன் என்று அட்டகாளி 8 பேர்களும் சொல்லிவிட்டு பகவான் அடையாளம் சொல்லி அனுப்புதாரு. அம்மா என்ன மச்சரிசி வனத்துல ஏகப்பட்ட கோட்டை கோபுரம் உண்டு. அதுல மகிடங்கோட்டையில கொடிமரம் உண்டு. கொடிமரத்துல குருவித்தலை அலங்காரம் உண்டு. அடையாளத்தை சொன்னாரு. ஆமா அட்டகாளி 8 பேர்களும் ஆதிவள்ளி கைலாசம் விட்டு மச்சரிசி வனமே வந்தார். ஆனா உனானா தட்டுல ஊத்தி கொண்டு வந்துருந்தாங்க. சூடுனா இருக்க மாட்டுக்கு. ஆமா ஆனா ஊத்தி தெம்பா குடிங்க. மச்சரிசி வனமே வந்தார். தெம்பா படிங்க. ஆனால் என்ன மச்சரிசி வனத்துல வந்து அரங்கனுடைய போரை முடிக்க மகிடாசூரம் போர் முடிக்க மகாளி 8 பேர்களும் ஆதிவள்ளி கையிலை விட்டு நட்டகாளி 8 பேர்களும் கிளம்புகின்றார். எப்படி கிளம்புறா பாருங்க. எப்படி கிளம்புகின்றார். கிளம்பிட்டாளா தாய் கிளம்பிட்டாளா மகிடாசூரம் போர் முடிக்க கிளம்பிட்டாளா தாய் கிளம்பிட்டாளா அந்த மகிடாசூரம் போர் முடிக்க கிளம்பிட்டாளா அந்த மகிடாசூரன் போர் முடிக்க கிளம்பிட்டாளா மகிடாசூரன் போர் முடிக்க கிளம்பிட்டாளா. அரக்கனோட போர் முடிக்க கிளம்பிட்டாளா. அட்டகாளி 8 பேரும் கிளம்பிட்டாளா. அரக்கனோட போர் முடிக்க கிளம்பிட்டாளா. அட்டகாளி 8 பேரும் கிளம்பிட்டாளா. மகிடாசுரம் போர் முடிக்க கிளம்பிட்டாளா. மாயராமன் தங்கை அவள் கிளம்பிட்டாளா. அந்த மகிடாசூரன் போர் முடிக்க கிளம்பிட்டாளா. மகிடாசூரன் போர் முடிக்க கிளம்பிட்டாளா.
கோட்டைக்கு வந்தார் 4 கோட்டை வாசலையும் சுத்தி பார்த்தா சுத்தி சுத்தி பாக்கா அவளுக்கு எங்கேயும் திருப்தி இல்ல கிடைக்கல நேர வடக்கு கோட்டை வாசலுக்கு வாசலுக்கு வந்தா அடிக்கா கூடாரத்தை 8 பேர் கூடாரத்தை போடுதா கூடாரத்தை அடிக்க குதிரைப்படையை கட்டுகின்றா அவ எப்படி கூடாரம் எப்படி கூடாரம் அடிக்கின்றா வேத சக்தி இந்த பத்திரகாளி சந்தனமாரி உச்சிமாகாளி காந்தாரி கனகதுர்க்கை ஈஸ்வரி அம்மா தங்கம்மா அக்கா அதங்கை 8 பேர்களும் வெயிலுக்கு ஏற்றதொரு வெள்ளவர்ண கூடாரமா நிழலுக்கு ஏற்றதொரு நீலவர்ண கூடாரமா காணலுக்கு ஏற்றதொரு கருப்பு வர்ண கூடாரமாம் கலரா கூடாரத்தை அடிச்சா குதிரைப்படைய கேட்டு 8 பேர் உட்கார்ந்து இருக்கா அப்படியே 8 பேர் ரெஸ்ட் எடுக்கா அங்க மகிடாசூரன் 6 மாதம் தூங்கிக்கிட்டு இருக்கான் ஆமா இங்க 6 லட்சம் காவலர்களும் கோட்டை சுத்தி ரோந்து வராங்க வரும்பொழுது வடக்கு கோட்டை வாசல்ல ஆமா எல்லாம் விடிய பால் காப்பியா குடிச்சாதான் விடிஞ்ச காலம் சூப்பரா இருக்கும் ஆனால் என்ன வடக்கு கோட்டை வாசலிலே 8 கூடாரத்தை பார்த்தான் கூடாரத்தை பார்த்த உடனே என்னடா இது என்ன இது நம்மளுடைய அரண்மனையில ஆமா 8 கூடாரம் அடிச்சிருக்க யார் அடிச்சிருப்பா என்று கூடாரம் பக்கத்துல வந்து ஏ பெண்களே யாரா இருந்தாலும் கூடாரத்தை பிரிச்சுட்டு ஓடியே போயிரு எங்க அண்ணன் எங்க மகிடாசூர வந்து பார்த்தால் உங்களை காக்காய்க்கு கூட கரித்துண்டு இல்லாம பிச்சு எரிஞ்சிருவான் பிச்சு காக்காக்கு போட்டுருவான் அவன் பார்த்தால் காளியர்கள் 8 பேர்களும் ஆமா அதாவது என்ன உங்க மன்னன் கூட சண்டை போடத்தான் மாகாளி 8 பேர் வந்திருக்க தூங்கிக்கிட்டு இருக்கானே உங்க மகிடாசூரன் அவனை போய் எழுப்பி என் கூட சண்டைக்கு கூட்டிட்டு வா சீக்கிரம் ஓடி போய் அவனை போய் கூட்டிட்டு வா என்று சொன்ன நேரத்திலே அப்ப பார்த்தார்கள் 8 பேர்களும் ஏடி இவன் போய் கூட்டிட்டு வந்துருவானா அந்த மகிடாசூரனை அதெல்லாம் கிடையாது கரெக்டா போய் அவன் கரெக்டா மகிடாசுரனை எழுப்பி கூட்டிட்டு வந்துருவான் பாருடி நீ அக்கா நான் மூத்தவ சொன்னா கேட்கணும் இல்ல ஏன்னா அவனுக்கு கொடுத்து விட்டுருக்கிறது ஒத்த கையும் ஒத்த காலையும் திருக்கி அனுப்பி வச்சிருக்கா அப்படியாமா ஆமா கூட்டிட்டு வரலன்னா அவன் கொண்டு போடுவான்னு பயந்து போய் அவன் கிளீனா கூட்டு வந்துருவான் ஓஹோ ஆமா அப்படி போகுது கதை எங்க போகுதுன்னு தெரியாம எங்கயா இருக்கு கூட தெரியாம சாமி ஆடக்கூடாதுன்னு அதான் கரெக்டா சொல்லியிருக்கான் பின்னாடி உட்கார்ந்திருக்கேன் ஆகையினால் 6 லட்சம் காவலர்களும் சொல்லுகின்றான் ஏ காளியர்களே எங்க பின்னாடி கொஞ்சம் திரும்பி பாரு நாங்க 6 லட்சம் பேர் நிக்கும் நாங்க 6 லட்சம் பேர் நிக்கும் பின்னாடி பாரு கூட்டத்தை நீ போய் 8 பொம்பளை வந்து நின்னுகிட்டு ஆமா எங்க மன்னனை ஜெயிக்க போறேன்னா சொல்லுத முதல்ல எங்க கூட சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு ஆமா அதுக்கப்புறம் எங்க மன்னன் கூட போய் சண்டை போடு அதுக்கடுத்து சண்டை போடு என்று 6 லட்சம் காவலர்களும் என அட்டகாளியை சண்டை அழைத்த உடனே இவ சும்மா இருப்பாளா சும்மா இருப்பாளா 8 பேரும் அந்த 6 லட்சம் காவலர்களுக்கும் அட்டகாளி 8 பேர்களுக்கும் மச்சரிசி வனத்துல மகிடனுடைய கோட்டையில வடக்கு கோட்டை வாசல்ல சண்டை நடக்கு எப்படி சண்டை நடக்கு எப்படி சண்டை நடக்கு இவன் அடிக்க நல்ல அவள் அடிக்க யாரோ போறோம் சண்டை துடிக்கவதை செய்வாளா ஒரு குத்துக்குத்தா 3 பேரை அவ குத்தி அவ சாய்ப்பாளா அவ 6 லட்சம் காவலரை 6 லட்சம் காவலரை இவ அரண்நொடியில் அம்மா கொண்டினாளே ஆடே
கையில் எடுத்தா ஒரு குத்துக்கு 3 பேரை குத்தி குத்தி சாக்கியா குத்தி குத்தி கீழே போடுதா 6 லட்சம் காவலர்களை அரை நொடியிலே கொண்டு குமித்தார். அரை நொடியிலே கொன்று குமித்தாள். நீயா நானானு பாப்போம்னு சண்டை நடக்கு ஒண்ணு குமிச்சா. ஆமா 6 லட்சம் காவலரோட கையெல்லாம் பிச்சு எடுத்தா பாவடையா கொருத்தா இடுப்புல கட்டிட்டா. 6 லட்சம் கைய 6 லட்சம் 6 6 12 லட்சம் கைய போட்டிருக்கா. என்ன சொல்லணும் இப்போ உனக்கு? ஒண்ணு இல்லையா, அதாவது என்ன 6 12 லட்சம் கை அப்படியா ஐயா? ஆமா கட்ட கையும் குட்ட கையும் நெட்ட கையுமா கருப்பும் சோப்புமா கிடக்கு என்னது கிடக்கு? கருப்பு சோப்புமா கிடக்கு. கை புள்ள கருப்பு ரத்தம் சிவப்பு. ஆகையினால் ஆமா கை புள்ள கருப்பு ரத்தம் சிவப்பு. ஆமா ஆனா என்ன தலை அத்தனை பேர் தலையும் அறுத்து எடுத்தா மாலையா கொருத்தா கழுத்துல போட்டுட்டா. எங்க போட்டா? 6 லட்சம் மண்டே போட்டிருக்கா. ஆமா கழுத்துல போட்ட நேரத்திலே உதுரவரி கோலமா நிக்கா ரெண்டு பேரை மட்டும் உயிரோட விட்டா. கந்தன் என்ற மந்திரியும் கருப்பன் என்ற மந்திரியும் ஒரு கையவும் ஒரு காலையும் திருக்கினா. ஆமா எதுக்கு? இப்பதான் இவன் 2 பேரும் போய் மகிடனை எழுப்பி கூட்டிட்டு வருவான் சண்டைக்கு. ஆமா என்று என்ன சொல்லுகின்ற? என்னையா சொல்லு? மந்திரி தூங்கிக்கிட்டு இருக்கானே உங்க மன்னன், அவனை எழுப்பி அவன் மண்டைக்கு கொண்ட கோடாலியாக தொண்டைக்கு தூண்டில் முள்ளாக என்னையா தூண்டி முள் தொண்டைக்கு தூண்டி முள்ளாக மார்புக்கு வீர ஆணியாக மாகாளி 8 பேர் வந்திருக்கோம்னு போய் சொல்லி அவனை சண்டைக்கு அவனை கூட்டிட்டு வா என்று உங்க அம்மா உங்க ஆத்தா 8 பேர் வந்திருக்கான்னு போய் சொல்லி உங்க மன்னனை எழுப்பிட்டு வான்னு சொல்லிட்டார். அப்ப பார்த்தான் கந்தன் என்ற மந்திரியும் கருப்பன் என்ற மந்திரியும் நித்திரையில இருக்கக்கூடிய மகிடனை எழுப்ப வாரா மந்திரி. எப்படி வாரா? எப்படி வருகின்றான்? ஒத்த கை ஒரு பக்கம் ஆடுது, ஒரு கால் ஒரு பக்கம் ஆடுது. கால் ஒரு பக்கம் போச்சு, கை ஒரு பக்கம் போயிடுச்சு. மகிடா அப்படிதான் போயிட்டு. ஆமா கால் ஒரு பக்கம் போயிட்டு, கையும் ஒரு பக்கம் போயிட்டு உன் கூட சேர்ந்த பாவத்துக்கு என்னென்ன போப்போதான் தெரியல. அட்டகாளி பழி வாங்குதா? அப்படி என்ன சொல்லுதா ஐயா? காலுக்கு 2 காலுக்கும் பெல்ட் போட்டிருக்கேன். இல்ல அட்டகாளி பழி வாங்குவா, ஒன்னிய வாங்குவாளே, கையும் காலையும் ஓடிச்சு விட்டுட்டாளே. அண்ணாவி எத்தனை பேரை சொல்லிருப்பாரு பழி வாங்குதான்னு. அண்ணாவிய சொல்லிட்டா பாத்தீங்களா ஒருத்தன். ஆகையினால் அட்டகாளி 8 பேரை அடிச்சு அடி பொறுக்க முடியாம 2 பேரும் ஓடி வாரா மன்னனை போய் எழுப்பதுக்கு. அந்த மந்திரி கொஞ்ச நெஞ்ச கேள்வியா கேட்காரு ஆத்தால. அதானே அவன் எப்படி வாரா? எப்படி வருகின்றா? என்ன ஊரங்கும் ஐயா ஐயா ஊரங்கும் ஐயா ஐயா எங்களோடு அதிபதியே ஊரங்கும் ஐயா எங்களோடு சண்டாளி அரணோடியில் கொன்று விட்டார். இப்ப உங்களோடு சண்டை செய்ய இவ உத்தமி 8 பேர் வந்தேருங்க முட்டுரானே மோதுரானே அவன் மொழிகளையே மகிடாசூரே அவன் கத்துரானே கதறுரானே அந்த கடிய பாவி கண்டுரங்கே அலையே
பாவியே துறக்கு ஆளையே வந்து நீங்க மகிடாசூரம் முன்னாலே யார் வந்து நிக்கா மகிடாசுரம் முன்னாடி வந்து 2 பேரும் நிக்கா 2 பேரும் வந்து நிக்கா உங்களோடு சண்டை செய்ய உத்தமி 8 பேர் வந்தேனுங்க வந்தேன் என்று சொல்கிறார் ஏந்திருங்க சாமி ஏந்திருங்க சுவாமியே எந்திரிங்க அப்படின்னு எழுப்பி பார்க்க இவன் 2 பேரும் எழுப்புதானே அவன் எந்திப்பானா எந்திக்க மாட்டுக்கானே அவன் தான் 1000 குடம் சாரையும் 1000 குடம் தென்னங்கல்லு 1000 குடம் பனங்கல்லு ஆமா அத்தனையும் மொத்தமா அடிச்சு படுத்திருக்கான டக்குன்னு எந்திக்க முடியுமா முடியாது என்ன செய்தா 1000 செம்மறியாட்டை பத்தி விட்டான் 1000 செம்மறியாட்டை பத்தி விட்டான் கடைசியா போன ஒரு கிழட்டு ஆடு வாங்கி அவன் காதுலயே ஒரு மிதி மிதிச்சது ஒரே மிதி காத்தோட குடுத்துச்சு அந்த ஆட்டோட கால் போய் அவன் காது குருத்துல தட்டின உடனே படீர்னு கண் விழிக்கா ஏ மந்திரி தூக்கத்துல உசுப்புனா உனக்கு தோசம் ஒண்ணு தெரியாதா மந்திரி நீ தூங்குறத பெருசா நினைக்கியே உன்னைய சுவாலிய முடிக்கதான் 8 பேர் வந்திருக்கா இப்படியே தூங்கிட்டு இருந்தா போட்டு தள்ளிட்டு போயிருவா ஆனால் என்ன எதுக்கு என்ன எழுப்புன காரணத்தை சொல்லு மன்னா என்ன 6 லட்சம் காவலரை அரை நொடியிலே கொன்று விட்டார் கொன்று குமித்தார் 8 பேர் வந்து நிக்க உங்களை எழுப்பி வர சொல்லி என்ன அனுப்பி வச்சிருக்கா எங்க 2 பேத்தையும் உங்க மண்டைக்கு கொண்ட கோடாரியாக தொண்டைக்கு தூண்டி முள்ளாக மார்புக்கு வீர ஆணியாக மாகாளி 8 பேர் வந்திருக்கேன்னு உங்க மன்னனை எழுப்பி சண்டைக்கு அழைச்சிட்டு வா அப்படின்னு என்ன அனுப்பி வச்சு ஏ மந்திரி என்ன என்னுடைய அரண்மனையில எங்கிருந்தோ 8 பெண்கள் வருவதாவது என் 6 லட்சம் காவலர்களை அடித்து கொல்வதாவது என்னை சண்டைக்கு அழைப்பதாவது நிரப்பு தொட்டிய நிரப்பு மறுபடியும் அத்தனை போதையும் அடிச்சா ரதத்துல ஏறி உட்கார்ந்தா 8 பேரோட சண்டைக்கு வாரா 8 பேரோட சண்டைக்கு அப்படியே பறந்து வாரா வரும்போது அட்டகாளி 8 பேர்களையும் பார்த்தான் இந்த மகிடாசூரன் அடிச்ச போதையில வந்திருக்கிறது 8 பேரும் பெண்ணுங்கிறத மறந்துட்டான் இவன் 8 பேரும் சண்டைக்கு நிக்க 8 பேர் அவனுக்கு 16 பேரா தெரியுதாங்க மகிடாசூரன் பார்த்தா 8 பேரையும் பார்த்து சொல்லுதான் என்ன சொல்லுகின்றான் எம்மா ஏ பெண்களே நான் வாங்கி இருக்கிற வரம் என்ன போயும் பொம்பளை கூட என்ன சரிக்கு சம்மான்னு சண்டை போட சொல்லுதியா பெண்களாக இருப்பதனால பிழை பொறுத்தேன் ஆனா ஆண்களாக இருந்திருந்தா அரை நொடியில அறுத்து எரிஞ்சிருப்பேன் பெண்களால இருப்பதனால பிழை பொருந்தேன் கூடாரத்தை பிரிச்சுட்டு ஓடிரு ஆனா பாவோன்னு விட்டுட்டு போயிருந்தே நீ ஓடியே போயிரு என்று ஆமா அப்படியே ரதத்தை மறுபடியும் அரண்மனைக்கு திருப்புதா திருப்பும் பொழுது அந்த அட்டகாளி 8 பேர்களும் ஆமோ இந்த மகிடாசூரனை பார்த்து சொல்லுகின்றார் என்ன சொல்லுகின்றாள் அவ என்ன செய்கின்றார் என்னையா செய்கின்றான் ஆனால் என்ன இவன் நம்மள பெண்களை ஒரு கோழை என்று நினைத்துதானே நம்ம கூட இறங்கி சண்டைக்கு வராம அங்கேயே நின்னு பேசிக்கிட்டு இருக்கான் மேலேயே நின்னு பேசிக்கிட்டு மேலேயே திரும்பி போறான் ஆமா அப்ப அவனை என்ன செய்யணும் நம்ம என்ன செய்யணும் இப்பவும் பாரு என்ன சும்மா போறவங்கிட்ட பெண்கள் சண்டை இழுக்கணும்னா அவனை பார்த்து ஒரு வார்த்தை கேட்பாங்க சூடா கேட்டா போதும் டக்குன்னு திரும்பிடுவான் செருப்பு பிஞ்சிருந்தா போதும் திரும்பி பாப்பாங்க சும்மா போறவனை பார்த்து செருப்பு பிஞ்சிரும்னு சொல்லுவாங்களா ஆமா சும்மா பாத்துட்டு போனாலே சொல்லிடுவாங்க ஐயா அதானே ஆமா சும்மா போறவன் ரோட்டை பார்த்து போனோம் ஆமா அந்த அம்மாவை பார்த்துக்கிட்டு போனா அப்புறம் சொல்லத்தான் செய்வாங்க மேக்கப் அதிகமா போட்டு போனா என்ன செய்ய ஆகையினால் ஆமா இவன் 8 பேர்களும் மகிடாசூரனை பார்த்து கேட்க என்னையா கேட்க எப்பா என்ன ஏ மகிடாசூரா எரோமம் ஆண்டுக்கு பிறந்த வயலே பிறந்த வயலே நீ எங்கே போறாய் மகிடாசூரா
புறமுதுகிட்டு திரும்பி ஓட வந்தாயோடா திரும்பி ஓட வந்தாயோடா நீ ரதத்தை விட்டு கீழிறங்கி விட்டு கீழிறங்கி அடே கீழிறங்கி கீழிறங்கி ஏன் கூட சண்டைக்கு வாங்க வாங்க எங்க போற மகிடாசூரா எங்க போற ஆனால் சண்டை செய்ய வந்தாயா சமன் புரிய வந்தாயா சமன் புரிய வந்தாயா போர் புரிய வந்தாயா புறமுதுகிட்டு ஓட வந்தாயா இறங்கு இறங்கு ரதத்தை விட்டு கீழே இறங்கி என் கூட ஒத்தைக்கு ஒத்த நின்று சண்டை போடு எங்க கூட நின்னு சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு போ என்று யார் சொல்லுகின்றார் அந்த அட்டகாளி 8 பேர்களும் சொன்ன நேரத்துல ஆமா இவன் படக்குன்னு கையெடுத்தா ஆமா தலையில வச்சு பார்க்க தலையில வைக்க இவன் யார பார்த்து எரும மாடுங்க யார பார்த்து சொல்லுதா இந்த கேள்விய சொன்ன நேரத்துல இவன் தலையில 2 கொம்பு தட்டுப்பட்டுச்சு தட்டுப்படுது ஆகா என்ன அப்ப இவன் நம்மளத்தானே எரும மாடுன்னு கேட்டிருக்கா நம்மளதானே எரும மாடுன்னு கேட்க என்று ரதத்தை விட்டு கீழிறங்கி சண்டாள மகிடாசூரனுக்கும் அந்த அட்டகாளி 8 பேர்களுக்கும் அங்க சண்டை நடக்கு சண்டை நடக்கு மச்சரிசி வனமதியில மகிடனுடைய கோட்டையிலே அக்கா தங்கை 8 பேர்களும் இவன் அடிக்க அவள் அடிக்க அவள் அடிக்க இவன் அடிக்க காளியம்மா போடும் சண்டை கைலாச நடுநடுங்க என் பத்திரகாளி போடும் சண்டை பார் உலகமெல்லாம் நடுநடுங்க அட்டகாளி 8 பேருக்கும் மகிடாசுரனுக்கும் சண்டை நடக்கு மகிடாசுரனை மல்லாக்க கீழே கடத்தி அவன் கொம்பு 2 எட்டி பிடிச்சா பாலை அருவா ஆமா பார்வதியா கிட்ட வாங்கினாலே பட்டா கத்திய கையில எடுத்து மகிடாசுரன் தலையை அறுக்கும் பொழுது அந்த சண்டாள பாவி அந்த சதிகார மகிடாசுரன் எப்படி இருக்கான் பாருங்க எப்படி இருக்கின்றான் தலையை அறுக்கா அவனுக்கு என்ன நடக்கின்றது அருகருக தலை மூளைகே அருமாவி மகிடே நீங்க உட்கார்ந்து கீழே உறங்காதீங்க உறக்கம் வந்துச்சுன்னா ஒண்ணு வீட்டுல போய் படுத்து தூங்கிருங்க இங்கனே உட்கார்ந்துட்டு உறங்கிட்டு இருந்தா அப்புறம் எனக்கும் உறக்கம் வந்துரும்ல தூங்கி விழுந்துட்டு தான் இருக்கும் ஆனால் அவன் மாட்டு தலையை அறுக்கும் போது அவனுக்கு ஆனந்தலை முளைக்கூதம்மா அவன் ஆனந்தலை அதை அறுக்கும் போது அவனுக்கு குதிரத்தலை முளைத்திடுமா அவன் குதிரத்தலை அதை அறுக்கும் போது அவனுக்கு அவள் தலை முளைத்திடுமா அவன் சேர்த்து பிழைக்காரம்மா அவன் பிழைக்காரம்மா அவன் சிவலோ பிழைக்காரம்மா சேரவில்லை அருகருகதலை முளைக்கு அரும்பாவி அந்த மகிடாசூரனுக்கு மனுஷன் தலை அறுத்த மாட்டுத்தலை முளைக்கு மாட்டுத்தலை அறுத்த ஆனத்தலை முளைக்கு ஆனத்தலை அறுத்த பூனத்தலை முளைக்கு ஆமா எல்லா தலையும் முளைக்கணும்ல ஆனால் என்ன
ஆனத்தலை அறுக்கும் போது குதிரத்தலை முளைக்கிறது, குதிரத்தலை அறுத்தா சேவல் தலை முளைக்கிறது, சேவல் தலை முளைக்கின்றது. செத்து செத்து விளைக்கா சண்டாளனுக்கு சாவு வர மாட்டேங்குது. சாவு வர மாட்டேங்க, ஒவ்வொரு தலையா முளைச்சுக்கிட்டே வருது. அறுக்க அறுக்க அடுத்த தலை முளைச்சுக்கிட்டே இருக்கு. இருக்கு இருக்கு. 8 நாளா சண்டை போடுதா. சண்டை போடுதா, சண்டை போடுதா. பார்த்தார் பச்சம்மாள் நாராயணன். நாராயணன் நம்ம தங்கச்சி அங்க போய் மாட்டிக்கிட்டாளே என்ற ஆகாயத்தில் நின்று கொண்டு அசிரீரி வாக்கு கொடுக்கார். என்ன கொடுக்காரு? ஏ பத்திரகாளி சந்தனமாரி உச்சிமாகாளி காந்தாரி மாரியம்மா, ஏ காந்தாரி கனகதுர்க்கை மாரியம்மா உச்சிமகாளி. ஆனா என்ன அவன் என்ன வர வாங்கியிருக்கான்? என்ன வர வாங்கியிருக்கான்? அழியாத வர வாங்கியிருக்கான். சாகா வர வாங்கியிருக்கான். அதுல எப்படி வாங்கியிருக்கான்? எப்படி வாங்கியிருக்கான்? வீட்டுக்கு உள்ளேயும் சாக கூடாது, வெளியவும் சாக கூடாது, ஆகாயத்துல சாக்காலம் வரக்கூடாது, பூமியிலும் சாக்காலம் வரக்கூடாது, பகலிலையும் சாக கூடாது, மதியமும் சாக கூடாது. மத்தியானம் பகல்ல சேராதோ? இரவிலையும் சாக கூடாது. இல்ல மத்தியானம் பகல்ல சேராதான்னு சேரும் சேரும் ஐயா. அப்படிதானே ஐயா? ஆமா. நீ எல்லாம் அண்ணாவி ஆயிட்டேன்னு வையி, வில்லு பாட்டு சூப்பர் ஆயிரும். ஆகிருமோ? ஆமா ஆமா வேண்டாம். அதுதானே படிக்காம இருக்கேன். பகல்லையும் சாக கூடாது, சாக கூடாது. அதுலயும் ஒரு வீடியோ போட்டதுக்கு உனக்கு வருது பாரு கமெண்ட், நல்ல குரல் வளம் ட்ரெண்டிங். அத மட்டும் கமெண்ட் பண்ணது ஆளெல்லாம் பார்த்தவனு வை. ஆனால் யாரு பிள்ளையாரா தான் இருக்கும். யாரு? கடப்பார கணேசனா இருக்கும். அம்மா பிள்ளையார் தான் ஆள் வச்சு பண்ணாலும் பண்ணிருப்பாரு. நல்ல குரல் வளத்துல ஒரு பாட்டு படிய அம்மாளுக்கு. எனக்கு பாட்டு எல்லாம் படிக்க தெரியாது. மாரி அம்மனுக்கு திருநாளாம். ஒரு நல்ல குரல் வளம் வச்சிருக்கல ஐயா. பாட்டு மட்டும் படிக்க தெரியாது ஐயா. அப்ப வில்லு பாட்டு இல்ல, பாட்டு படிக்க வேண்டாம். அதெல்லாம் என் பேரன் படிப்பாரு. நீ நானும் விடிய விடிய பேசிக்கிட்டே போயிடவா? என்ன பாட்டு படிப்பாரு? சூப்பர் பாட்டு படிப்பாரு. என்ன பாட்டு படிப்பாரு? கண்ணும் கண்ணும் கலந்தல்லாச்சி கலந்து உறவாடலாச்சி. கண்ணும் கண்ணும் கலந்தல்லாச்சி கலந்து உறவாடலாச்சி. என்னமோ நினைக்கலாச்சி, என் மனசு தவிக்கலாச்சி. பக்கத்துல என் பக்கத்துல வாடி, உன்னை பத்திரமா நாம் பார்த்துப்பேன். என் பக்கத்துல வாடி, உன்னை பத்திரமா நாம் பார்த்துப்பேன். எங்க இருக்கையோடி என் மனசு தவிக்குதடி, எங்க இருக்கையோடி என் மனசு தவிக்குதடி. எண்ணி எண்ணி ஏங்குதடி உன் முகந்தான் கண்ணுக்குள்ள. மாமன் மகளே ரத்தினோ, மாமன் மகளே ரத்தினோ, உன்னை பார்த்து நானும் முத்தனோ. மாமன் மகளே ரத்தினோ, உன்னை பார்த்து நானும் முத்தனோ. மகளே ரத்தினோ, உன்னை பார்த்து நானும் முத்தனோ. என் மாமா மகளே ரத்தினோ, உன்னை பார்த்து நானும் முத்தனோ. 3 மணிக்கு இந்த பாட்டு படிச்சாதான் நல்லா இருக்கும். ரத்தனமா முத்தனுமா? அம்மா நம்பி முத்தியா? அங்க மகிடாசுரனும் இவ அட்டகாளி 8 பேர்களுக்கும் அழகு மகிடாசூரனுக்கும் வெல்ல முடியாம போராடிக்கிட்டு இருக்கா. பச்சம்மாள் வந்து அசரீரி வாக்கு கொடுக்காரு. இரவுலையும் சாக கூடாது, பகல்லையும் சாக கூடாது, வீட்டுக்கு உள்ளேயும் சாக கூடாது, வெளியிலையும் சாக கூடாது. ஆயுதத்தால சாக்காலம் வரக்கூடாது, ஆடவர் கையால சாக்காலம் வரவே கூடாது. அப்படி வரத்த வாங்கினான். ஆமா. ஆகையினால் அவனை கொல்லணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. மலையடி மாறும் நேரம் மூஞ்சி கருக்கல் முன்னிருட்டு வேலை சரியா 6 மணிக்கு. ஆமா. அவனை விறுவிறுன்னு வீட்டுக்கு உள்ளேயும் சாக கூடாது, வெளியும் சாக கூடாது. ஆமா. வீட்டு வாசல் நடைக்கு இழுத்துட்டு வந்துரு. நடைக்கு விறுவிறுன்னு இழுத்துட்டு வந்துரு. அது உள்ளேயும் சேராது, வெளியையும் சேராது. ஆகாயத்திலையும் சாக கூடாது, பூமியிலையும் சாக கூடாதுன்னு வரத்த வாங்கியிருக்கான். நீ வாசல் நடையில உட்கார்ந்து அவனை தூக்கி மல்லாக்க மடியில கடத்து. அது மேலையும் சேராது, கீழையும் சேராது. ஆயுதம் கொண்டு தாக்கினாலும் சாக்காலம் வரக்கூடாதுன்னு வரத்த வாங்கியிருக்கானே. 10 விரலை கொண்டு அவன் தொண்டையிலே பதித்து படிக்கால் இங்கத்த கையில எடுத்தையானால் மகிடம் போற முடிக்கலாம் என்று அசரீரி வாக்கு கொடுத்த உடனே என் அட்டகாளியர்கள் 8 பேர்களும் சரி என்று சம்மதித்து மலையடி மாறும் நேரத்துல மூஞ்சி கரு
சருக்களில சரியா 6 மணிக்கு 6 மணி அளவில் மகிடாசுரனுடைய அரண்மனையிலே வாசல் நடைக்கு அவனை இழுத்து வந்து வாசல் நடையில உட்கார்ந்தா மகிடாசுரனை தூக்கி மல்லாக்க மடியில கிடத்தினா மடியிலே கடத்தினார். வேதாளத்தை வரவழைச்சா ஒரு சொட்டு ரத்தம் கீழே விழாம உறிஞ்சி குடிக்க சொன்னாள். ஏன்னா தப்பி தவறி ஒரு சொட்டு ரத்தம் கீழே விழுந்தாலும் ஆமா சொட்டுக்கு 1000 மகிடனா வடிவெடுக்கணும்னு வரத்தை வாங்கியிருக்கான். 10 விரலை கொண்டு அவன் தொண்டையிலே பதித்து படிக்கா லிங்கத்தை கையிலே எடுத்தார். அப்பந்தான் அவனுக்கு சுய நினைவே வருது. ஆகா என்ன இது நம்ம அம்மா இல்ல, இது நம்ம மாரியம்மா, காளியம்மா, பத்திரகாளி அப்படின்னு கையெடுத்து கும்பிடுதான். இருந்தாயே காளியம்மா நான் தெரிந்தும் தெரியாமல் அறிந்தும் அறியாமல் அறியாத பாவத்தை அடியேன் நான் செய்தேன் அம்மா. ஆமம்மா நான் செய்ததொரு பாவத்தை மன்னித்து ஆனால் என்ன நான் செஞ்சது தப்புதான், என்ன மன்னிச்சிருன்னு கையெடுத்து கும்பிடுதாள். என்ன கொல்ல வேண்டாம், வெல்ல வேண்டாம், என்ன விட்டுரு, நான் இந்த காட்டுக்குள்ளேயே வாழ்ந்துகிட்டுதேன். ஆனா இங்கேயே வாழ்ந்துகிட்டுதேன், இன்னொன்னு விட்டுட்டு ஓடிருங்க. அப்ப இவ யாரியா சொல்லுதாரு, இந்த ஊர்ல இருந்துகிட்டுதியா? ஆமா, வாரம் எப்படி அன்னதானம் போடுவாங்க, பக்கத்துல நிறைய கோயில் இருக்கு, நீ வாட்டில உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இரு, அப்படிதானையா? இங்கே இருந்துகிட்டுதான் பேசாம சாப்பாடு மட்டும் போதும் இல்ல. ஆமா, ஆகையினால் அப்படி சொல்லாதங்க. தை பிறந்தா நம்ம 2 செட்டா போனோம். சரி, என் பேரன் எனக்கு குடத்துக்கு வரணும்பா. ஆமா அதனால நான் விட மாட்டேன் பேரனை. தெரியுமா? என்ன சொல்லுகின்றால் அட்டகாளி 8 பேர்களும் இவன் இப்படி பேசாமனு இப்ப இவனை விட்டுட்டோம்னு வையி. ஆமா, என்ன நடக்கும்? விட்டுட்டோம்னா நம்மளையே வந்து கொல்லதுக்கு வருவான். பழைய குருடி கதவை திரடின்னு மறுபடியும் வரத்தை வாங்கி என்ன டைலாக்கியா நம்மள கொல்லதுக்கு வருவான். அப்படிதானே? ஆமா. என்ன செய்கின்றார்? பட்டா கத்திய கையிலெடுத்த மகிடாசுரன் தலைய அறுத்த மகிடம் போரை முடித்தாள். மகிடாசுரனை கொன்றுவிட்டு மகிடாசுரனுடைய மனைவி வேதாளவல்லியை சிங்கமுக வாகனமாக அமர்த்தி கொண்டு உதிரவெளி கோலத்தோடு அட்டகாளி 8 பேர் என அதிகாரி பத்திரகாளி சந்தனமாரி அம்மா, உச்சிமகாளி அம்மா உடம்பெல்லாம் ரத்தமா இருக்கு, ஒரே ரத்தம். கைலாசம் போகணும், சிவனார தாலி கட்ட சொல்லணும் என்று 8 பேரும் கைலாசம் ஆற போது வேகமாக வரும் பொழுது அப்பம் பார்த்தா ராதிகரை கண்ட சிவபெருமான் 8 பேரும் மகிடாசுரம் போற முடிச்சிட்டு வாராள. ஆமா, மகிடாசுரம் போற முடிச்சிட்டு வாராள. வரும்போது இப்படியே வந்தானா நம்மள தாலிலா கட்ட சொல்லுவா என்று என்ன செய்தாரு? எப்படி வர சொல்லுதாரு? பொன்வண்டை பிடித்து ஆமா காலை பிச்சு போட்டாரு. கீழே போட்டாரு. அந்த வண்டில இருந்து ஒரு பாலகனை பிறவி செய்து காளியர்கள் வரக்கூடிய வழியில ஆமா அழகான ஒரு வன்னி மரத்தை உருவாக்கி வன்னி மரத்தடியில இந்த சின்னஞ்சிறு பாலகனை போட்டு தொடைய ஒரு கிள்ளிட்டாரு. சின்ன பிள்ளைய தொடைய கிள்ளுனா என்ன ஆகும்? ஒரே கூப்பாடு போட்டுரும். வீறு சத்தம் போட்டு அழுது வீறு அப்படிங்கி சத்தம் போட்டு அழும்போது அட்டகாளி 8 பேர்களும் ஓடி வந்து பாக்க ஆமா வன்னி மரத்து அடியில ஒரு சின்ன பிள்ளை கிடக்கு. குழந்தை அழுதுகிட்டு இருக்கு. ஏக்கா என்ன சொன்ன கேட்டியா? நம்ம போகும்போது இந்த இடத்துல வன்னி மரமும் கிடையாது, கீழே பிள்ளையும் கிடையாது. ஆனா என்ன இப்ப கிடக்குன்னா ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கு, பிள்ளைய தூக்காதங்க. அப்ப அந்த பிள்ளைக்கு பாசக்காரி என் சந்தனமாரி ஓடி வந்து பிள்ளைய கையில எடுத்துட்டா. என்ன நடந்தாலும் பரவாயில்ல. ஆமா, ஒரு பச்சை பிள்ளைய காட்டுக்குள்ள போட்டுட்டு போகலாமா? போகலாமா? ஓடி வந்து பிள்ளைய கையில் எடுத்த நேரத்திலே என் அட்டகாளி 8 பேர்களுக்கும் அங்க என்ன நடக்கும் பாருங்க. என்னையா நடக்கின்றது? பச்சை நல்ல நரம்பு ஓடி பாழமர்தான் சுரந்திடுமா அவன் மாலை மனையூடாமல் அவன் மதலைக்கு தாளான அவக்கான முகம் பாராமலே குழந்தைக்கு ஆளானால் அப்படி என்ன ஓடி வந்து
பிள்ளைய தூக்குன நேரம் தூக்குன நேரம் பஜ்ஜன ரம்போடி பாலமிருதம் சுரந்திடுமா சுரந்திடுமா. ஏன்னா இதை செஞ்சது யாரு? யாரு யாரையா? பகவான் தானே வார வழியில பிள்ளைய போட்டிருக்காரு. போட்டிருக்காரு. என்ன இவளை ஏமாத்தி அனுப்பணும். ஆமா. உடனே பார்த்தா ஏடி நான் சொன்னன கேட்டியா? கேட்டியா? பிள்ளைய தூக்காதன்னா இப்ப நமக்கு இந்த நிலைமை வந்துட்டு. வந்துட்டேன். சரி என்ன நடந்தாலும் பாத்துக்கிடுவோம். வாங்கடி போவோம் கைலாசம் நம்ம போவோம். இன்று அட்டகாளி 8 பேர்களும் கைலாசம் வரும் பொழுது மச்சான் என்ன போகும்போது நான் என்ன சொல்லிட்டு போனேன்? என்னையா சொன்னீங்க? மகிடாசுரனை கொன்னுட்டு வந்தா நான் தாலி கட்டுவேன்னு சொன்னீங்கல்ல. ஆமா. மகிடாசுரனை கொன்னுட்டேன். எல்லாம் ரெடியா இருக்கா? தாலி எல்லாத்தையும் ரெடியா வச்சிருக்கீங்களா? பத்திரகாளி சந்தன மாதிரி உள்ள யார்ட்டு பாரு. அங்க பாரு 9 தாம்பலம் ரெடியா இருக்கு. 8 பட்டு சேலை 8 பொட்டு தாலி ஒரு பட்டு வேட்டி பட்டு துண்டு. ஆமா. 9 மாலை எல்லாம் ரெடியா இருக்கு. எல்லாமே ரெடியா இருக்கு. அப்ப கல்யாணம் பண்ணிக்கிடுவோமா? பண்ணிருவோமா. கொஞ்சம் பொறுங்க. நீ இங்க இருந்து போகும்போது எத்தனை பேர் போன? நாங்க 8 பேர் போனோம். இப்ப எத்தனை பேர் வந்திருக்க? 9 பேரா வந்திருக்கோம். 9 பேரா? ஆமா. அப்ப கூட ஒண்ணு நிக்க. அது என்னது? அதுதான் குழந்தை. என்னதுயா? குழந்தை பகவானே. குழந்தை பகவானா? ஆமா. அது யாரையா? குழந்தை பகவான்னா அவர் வேற. மரத்துக்கடியில ஒரு சின்ன குழந்தை அழுது கொண்டிருந்தது. சரி. அதை நான் தூக்கி வந்துள்ளேன் மன்னா. என்னையா தூக்கிட்டு வந்து கிளீன் பண்ண பகவானே. ஐயோ நீ அண்ணாவி ஆகிறத பாக்கணும் போல ஆசையா இருக்க. தை மாசம் அரங்கேற்றம் ஐயா. ஆகினால் என்ன நடக்கு ஆண்டவா? என்ன நீ போகும்போது 8 பேர் போன, வரும்போது 10 பேரா வந்திருக்க. 10 பேரா வந்திருக்க. உன் பக்கத்துல வாழ ஆட்டுக்கு நிக்க. அது என்னது? அதுதான் நாய்க்குட்டி. ஆமா. அதாவது என்ன மகிடாசுரனுடைய மனைவி வேதாளவல்லி. வேதாளவல்லியா? சிங்கமுக வாகனமா அமர்த்தி நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். ஆமா. சரி அதை விடு. அது புலி கையில ஒண்ணு வச்சிருக்கு. ஆமா. அது சிங்கமுகம். எந்த ஊர்லயா புலிக்கு இந்த பெடரி மயிர் இருக்கும்? அங்க இல்லையா? அங்க பாருங்க. அது இல்ல, பின்னாடி வலிச்சு விட்டுருக்காங்க. ஆகையினால் வலிச்சு பூ வச்சு விட்டுருக்காங்க. புலியா? நீ வந்த உடனே ஒரு என்னத்தை பார்த்த? நான் பாக்கலையா. ஆகையினால் என்ன சொல்லுகின்றார்? சரி சிங்கத்தை விட்டு வரும்போது வருகிற வழியில வன்னி மரத்து அடியிலே இந்த குழந்தை கீழே கிடந்துச்சு. ஆமா. ஐயோ பாவம்னு தூக்கிட்டு வந்திருக்க. ஒரே அழுவ. ஏடி என்ன நீ யாரை ஏமாத்தலாம்னு பாக்க? வழியில இருந்து கண்டெடுத்த பிள்ளைய தூக்குனா பிள்ளைய தூக்குனாலாம். பச்சை நரம்பு ஓடிச்சாம், பாலமிருதம் சுரந்துச்சாம். ஆமா. யாரை ஏமாத்த பாக்க? ஆகையினால் நீ உதரவெறி கோலத்தோடு கைலாசம் வந்ததினாலே இனிமேல் இந்த கைலாசம் உனக்கு ஆகாது. மதலையோடு வந்ததினாலே ஆமோ ஆகாது. ஆகையினாலே நீ பூலோகம் போக வேணும், போய் பார்த்து வர வேணும் என்று ஆண்டவன் பகவான் சொல்ல. ஆமா. அவன் பார்த்தால் அட்டகாளியர்கள் 8 பேர்களும் பாத்தியா? என்ன அந்த பிள்ளைய தூங்காத என்ன? அப்ப இவர் தான் பிள்ளைய கொடுத்து நம்மளை ஏமாத்திட்டாரு. பகவான் நம்மளை ஏமாத்திட்டாரு. ஆண்டவா என்ன நான் போகணும்னா ஆமா எனக்கு ஒரே ஒரு வரம் வேணும். எனக்கு என்ன வரம் வேணும் தெரியுமா? என்ன வர வேண்டும்? எனக்கு முத்து போட்டு விளையாட முத்து வாரம் வேணும் ஐயா. ஆண்டவன்தான் பகவானும் அழகுடனே கேப்பாரா. கையெண்டு வேறும் கேட்ட போது ஐயா கேட்ட போது அந்த ஈஸ்வரனோ அது சொல்வார். கேட்ட போது போண்டேனால் அவனியில முளைக்க வேணும். சொல்லி முத்தை போண்டேனால் துடி துடித்து முளைக்க வேண்டும் என்று சொல்லி 8 பேரோ அந்த ஈசனிடங்கே பாலா. என்ன கேட்கின்றாள்? ஆண்டவா பகவானே. முத்து போட்டு விளையாட முத்து வரத்தை தந்தா பூலோகம் போவேன்னு சொல்லுதா. அந்த முத்து முளைக்க அறிகுறியும் வேணும். ஆமா. என்ன அறிகுறி வேணும்?
என்ன என்ன அறிகுறி வேணும்? காய்ச்சல்காரி, கால்ராக்காரி, குளிருக்காரி, குத்துருமல்காரி, வாந்தைக்காரி, பேதிக்காரி, அத்தனையும் வரமா வேணும்னா வேணும்னு கேட்கா. பகவான் வார விதி அறியாமல் அத்தனையும் கொடுத்தார். உடனே பார்வதியால் வண்ண பெட்டியில வாரி வாரா முத்துக்களை வாரி வருகின்றார். சித்தாமனுக்கு முத்து அள்ளி கொண்டு வந்து முத்துமாரி கையில கொடுத்தா. இவ வாங்கிட்டு பூலோகம் போகணும்னு திரும்புதா. அப்படியே திரும்புதா. கடைக்குட்டி ஓடி வந்து சொல்லுதா. என்ன சொல்லுதா? எக்கா இப்படித்தான் நம்மள. ஆமா என்ன அவசரப்படாத அம்மா, கொஞ்சம் பொறுமையா இரு. ஐயா கொடுத்துக்கார அண்ணாவி, என் ஆமனுக்கு முத்துல சித்தாமனுக்கு முத்து தெரியுமா? தெரியாதம்மா. தெரியாதா? எனக்கு ஒரு முத்தும் தெரியாது. ஒரு முத்தும் தெரியாதா? அதான பெரிய முத்தும் தெரியாது, சின்ன முத்தும் தெரியாது. ஆகையினால் சித்தாமனுக்கு முத்து அள்ளி கொண்டு வந்து கொடுத்தார். வாங்கிட்டு திரும்புதா பாரு. இதே மாதிரி தான் மகிடாசூரம் போற முடிச்சா உன்னை தாலி கட்டுதேன்னு சொல்லி நம்மளை அனுப்பி வச்சாரு. ஒன்னுட்டு வந்தோம் நம்மளை ஏமாத்திட்டாரு. அதே மாதிரி பொக்கு முத்த கொடுத்து இது நல்ல முத்துன்னு நம்மளை ஏமாத்திருவாரு. பகவான் மோசமான. அப்ப நம்ம பரிசோதனை செய்ய வேண்டும் என்று ஒரு கை முத்து அள்ளுனா ஆண்டவன் பகவான் மேல அள்ளி வீசி போட்ட. ஒரே வீசி எறிந்தவுடனே ஆண்டவன் பகவானுக்கு என் அட்டகாளியர்கள் போட்ட முத்தானது தக்காளி பழங்கள் போல தகருது சிலது முத்து. சிறகு முத்து வெள்ளரி பழங்கள் போல விரீதம்மா சிலது முத்து. ஆமோ என்ன பப்பாளி பழங்கள் போல பழுக்குதையா சிலது முத்து. பளபள நிமினுக்குதையா. என்னது அந்த முத்தானது? இந்த முத்து போட்ட வேதனையும் கிருகிருப்பம் தாங்க முடியாம பகவான் அப்படியே சாஞ்சிட்டாரு. இவ 8 பேரு விஜயநகர் பட்டணத்துல வேப்ப மரத்துல வடக்க பார்த்து போற கொப்புல ஊஞ்சல் கட்டி விளையாடிக்கிட்டு இருக்கா. விளையாடுதா. பார்வதியால் பார்த்தால் ஆண்டவனே பகவானே என்ன இருக்கு, என்னாச்சோ உங்களுக்கே முத்த போட்டு உங்களை இப்படி ஆளாக்கிட்டு போயிட்டாளே என்று கண்ணனை நினைத்து பார்வதியால் அழுது புலம்ப பச்சம்மாள் வந்து பார்வதி கிட்ட சொல்லுதாரு. என்ன சொல்லுதாரு? ஏ பார்வதி மகிடாசூரம் போற முடிக்க போகும்போது நீ அவளை பார்த்து கேட்டையே ஒரு வார்த்தை. கேட்டையே ஏ சக்களத்தி நீ 8 பேர் ஏன் தாலிக்கு பங்குக்கு வாரியா வந்துட்டியான்னு கேட்டியே பார்வதி. நான் மறக்க மாட்டேன். அந்த வார்த்தைக்கு உன்னை பழி வாங்க பகவான் மேல முத்த அள்ளி போட்டுட்டு போயிருக்கா. அவ கிட்ட போய் நீ முந்தி பிச்சை கேட்டு அவ மனசு இறங்கி வந்து முத்த இறக்குனாதான் உண்டு. போட்டவா வந்து இறக்காம போட்ட முத்து இறங்காது. நீ அவகிட்ட போய் முந்தி பிச்சை கேளு என்று ஆண்டவன் பகவான் சொல்லும் போது ஆண்டவன் பகவானை பார்ப்பதற்கு பச்சம்மா சொல்லும் பொழுது அப்ப பார்த்தால் பார்வதியா ஓடி வாரா அட்டகாளி 8 பேரிடத்துல முந்தி பிச்சை கேட்கா. எம்மா தங்கைமார்களே நான் தெரிந்தும் தெரியாமல் பெரிய பாவத்தை செய்து விட்டேன். படிகளுக்கு ஆள் இல்லாம கைலாசம் ரொம்ப தவிக்கையா. ஆகையினால பகவானுக்கு போட்ட முத்தை இறக்கு இந்த முந்தி பிச்சை கேட்ட உடனே இவ வேப்ப மரத்துல ஒரு வேப்பங்குலைய ஒடிச்சா கைலாசத்துல வந்து பகவானுக்கு போட்ட முத்தை இறக்குதா. வீசி முத்தை இறக்கும் போது உச்சியில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் பகவானுக்கு போட்ட முத்தானது அத்தனையும் இறங்கியது. இறங்கின முத்த பெட்டியில அள்ளுனா வண்டிலே பிறந்த குழந்தைக்கு வண்டுமலையாண்டி வைரவன் என்று பெயரை கொடுத்து வைரவன் தலையில முத்து பெட்டியை ஏத்தி நேர கைலாசத்தை விட்டு பூலோகம் வாரா. பார்த்தார் பச்சம்மாள் கூறுகட்ட பகவான் பச்சை முத்த கொடுத்து அனுப்புதாரு. ஆனால் என்ன பகவானாலேயே தாங்க முடியவில்லையே. பூலோகத்துல மானிட ஜென்மங்கள் தாங்குவாங்களா? தாங்க மாட்டாங்க என்று பச்சம்மாள் வந்து அந்த முத்தை வறுத்து கொடுக்க இந்த முத்தை வகுத்தவரும் பெரியவராக இருந்து வருத்தவரும் பெரியவராக இருந்தால் வருத்த முத்து முளைக்கும் வாங்கடி போவோம் என்று ஆண்டவன் பகவானிடத்துல ஆக்கும் வரம் அளிக்கும் வரம் கொல்லும் வரம் வெல்லும் வரம் கோடி வரத்தை வாங்கி ஆதிவல்லி கைலாசம் விட்டு என அட்டகாளியர்கள் 8 பேர்களும் அவ கைலாசம் தான் கடந்து அட்டகாளி 8 பேரும் அவ காஞ்சிபுரம் பாதையாயே அவ திருச்சிராப்பள்ளி விட்டு அவ திரும்புறாளே 8 பேரும் அந்த
அந்த மதுரையம் பதி கடந்து மங்கையானை எட்டு வேறு அவ விருதுநகர் பாதையாக வேத சக்தி ஓடிவார அவ விருதுநகர் தனை கிடந்து அழகு ஸ்ரீவள்ளி புத்தூர் வீட்டு அம்மா ராஜபாளையம் பாதையாக அந்த சங்கரன் கோவில் தனை கிடந்து என் சக்தியுள்ள எட்டு பேரு அவ சிந்தாமணி புளியங்கூடி என் செல்ல பிள்ளை வாராளே குற்றாலம் தனிலே வந்து எம்ம குற்றால தீர்த்தம்மாடி அவ பொன்காஜிதான் விளையும் அவ தென்காஜி ஆகி வாரா அவ தென்காசி நகர் கடந்து அந்த 1000 பேரி விளங்கு வீண்டு எம்ம பாவத்தை தீர்த்து வைங்கோ பாவநாத தீர்த்தம்மாடி அவ அம்பாசமுத்திரம் தனை கிடந்து அழகு பிள்ளை பத்ரகாளி அந்த உய்காட்டு சுடலையோடு ஓடி வாரா எட்டு பேரு அவ வீரவநல்லூர் பாதையாரு அந்த சேரன் மகாதேவி வீட்டு திருநெல்வேலி பாதையாரு அந்த நெல்லை அப்ப சாஸ்திரியே அவ அடி தொழுது நமஸ்கரித்து திருநெல்வேலி தனை கடந்து அவ திரும்புறாளே வடங்குமோ தச்சநல்லூர் வாதையாள் அழகு தாராபுரம் விளங்கு வீண்டு என் தாயான எட்டு பேரோ தாராபுரத்துல இருந்து கிழக்கு முகமாக திரும்பி எனட்டகாளி 8 பேர்களும் அகிலமெல்லாம் பெயர் விளங்கும் இந்த அழக நேரிமான நகரத்திலே நேர்ந்து நிலைய வாங்க வேண்டும் என்று ஆடாளி சத்தம் போட்டு எனட்டகாளி 8 பேர் நிற்கும் போது என் பத்திரகாளி சந்தனமாரி உச்சிமாகாளி காந்தாரி சத்தம் போட்டு நிற்கும் போது பார்த்தார்கள் மக்கள் எல்லாம் சரி யாரு என்ன என்று கேட்க ஆமா நான் காட்டும் இல்லை கருப்பும் இல்லை கண்ணன் தங்க பத்திரகாளி வந்திருக்கிறேன் என்று சொல்ல உடனே எனக்கு நேர்ந்து நிலையம் போட்டு நித்த குட கொடுத்தீரானால் வாழ வைப்பேன் வளர வைப்பேன் என்று சொல்ல உடனே ஊர் மக்கள் எல்லாம் சரி என்று சம்மதித்து என் சான்றோர் உள மக்கள் எல்லாம் என் பத்திரகாளி சந்தனமாரி உச்சிமாகாளி காந்தாரி வடக்கு முகமாகவும் என் காவல்கார உய்காட்டு சுடலை சின்னத்துறை முண்ட சுவாமியோடு நேர்ந்து நிலையம் போண்டு நித்த குடை தான் கொடுத்து என் தாயான பத்திரகாளி அம்மாள் அக்காதங்கை 8 பேர்களுக்கும் அதிகாரியாக இந்த அழக நேரிமான நகரத்திலே வாய்க்காங்கரை ஓரமாக மாறாத நோய்கள் எல்லாம் மஞ்சனையால் மாற்றி வைத்து தீராத நோய்கள் எல்லாம் திருநீட்டால் தீர்ந்து வைத்து என் தேவியான அட்டகாளி 8 பேர்களும் இந்த அழகநேரி ஊருக்குள்ள வடக்கு முகமாக வன மங்களமா வந்தமர்ந்தா
சீரும் சிறப்போடும் இருக்கும் போது இந்த ஆச்சார பந்தலிலே அழகான வில்லிசை மேடையில் இந்த சூறை திருவிழாவிலே நம்முடைய வில்லிசையை ஏற்பாடு செய்து இந்த அழகான ஒரு நல்ல வாய்ப்பை வழங்கிய அழகநேரிமான நகரத்தை சார்ந்த வீர செல்வின் நாடார் இளைஞரணி அனைவர்களுக்கும் என்னுடைய ராமர் முருகேசன் வில்லிசை குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மங்களவாடியதே கண்டம் பார்வதியோ அவர்கள் என்றென்றைக்கும் வாழ்க வாழ்க ஐயா திருநெல்வேலி தனிலே வாழும் அந்த நெல்லையப்பர் காந்திமதி அவர்கள் என்றென்றைக்கும் வாழ்க வாழ்க அந்த திருப்பார்காடல் தனிலே வாழும் அந்த திருமாலும் லட்சுமியோ அவர்கள் என்றென்றைக்கும் வாழ்க வாழ்க பிரம்மலோகம் தனிலே வாழும் ஐயா பிரம்மதேவன் சரஸ்வதியும் அவர்கள் என்றென்றைக்கும் வாழ்க வாழ்க இந்த அழகநேரி தனிலே வாழும் இந்த பத்ரகாளி ஆலயமோ பத்ரகாளி ஆலயமோ ஐயா ஆலயமோ அது பாங்குடனே வாழ வேணும் பாங்குடனே வாழ வேணும் முருகையா பட்டி பெருக வேணும் அம்பல் பானை பொங்க வேணும் ஐயா கொடை கொடுத்த கோமான்கள் கோடி காலம் வாழ்க வாழ்க சாமி கொண்டாடி கோமரத்தார் சந்தோஷமா வாழ்க வாழ்க ஐயா கோவிலுக்கு பூஜாரி குணமுடனே வாழ்க வாழ்க அப்படி தானகர்த்த வாழ்க வாழ்க தருமகர்த்த வாழ்க வாழ்க ஐயா இந்த ஊரு நாட்டாமை என்றென்றைக்கும் வாழ்க 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 பந்தளது போட்டவர்கள் பலகாலம் வாழ்க வாழ்க ஐயா ஒளியும் ஒளியும் அமைத்தவர்கள் ஒய்யாரமா வாழ்க வாழ்க இந்த அழக நேரி மக்கள் எல்லாம் ஆனந்தமா வாழ்க வாழ்க அந்த வான வேட்டு போட்டவர்கள் வளமுடனே வாழ்க வாழ்க வளமுடனே வாழ்க வாழ்க மேலை இசை கலைஞர் எல்லாம் மேன்மையுடன் வாழ்க வாழ்க மேலை இசை கலைஞர் எல்லாம் மேன்மையோடு வாழ்க வாழ்க காவல்துறை அதிகாரிகள் கனகமுட வாழ்க வாழ்க காவல்துறை அதிகாரியும் கனகமோடு வாழ்க வாழ்க பொங்கல் பானை வைத்தவர்கள் புகழுடனே வாழ்க வாழ்க பொங்கல் பானை வைத்தவர்கள் புகழுடனே வாழ்க வாழ்க அலங்காரம் செய்தது ஒரு பூப்பண்டாரமோ வாழ்க வாழ்க அலங்காரம் செய்தது ஒரு பூப்பண்டாரம் வாழ்க வாழ்க நமக்கு அன்பளிப்பு கொடுத்தவர்கள் அனைவரும் வாழ்க வாழ்க கொடுத்தவர்கள் அனைவரும் வாழ்க வாழ்க ஐயா யாழி டிவி உரிமையாளர் என்றென்றைக்கும் வாழ்க வாழ்க உரிமையாளர் என்றென்றைக்கும் வாழ்க வாழ்க அன்னவது வழங்கியவர்கள் அனைவரும் வாழ்க வாழ்க அட்வான்ஸ் கொடுத்தவர்கள் ஆனந்தமா வாழ்க வாழ்க கொடுத்தவர்கள் ஆனந்தமாய் வாழ்க வாழ்க பந்தலியில பார்க்க வந்த பல ஜனங்களும் வாழ்க வாழ்க பந்தலியில பார்க்க வந்த பல ஜனங்களும் வாழ்க வாழ்க ஏசினவர் பேசினவர் எல்லோரும் வாழ்க வாழ்க ஐயா வில்லு மேடை அமைத்தவர்கள் வெகு காலம் வாழ்க வாழ்க அமைத்தவர்கள் வெகு காலம் வாழ்க வாழ்க
வில்லும் வாழ்க குடமும் வாழ்க வீசு கோல் ரெண்டும் வாழ்க வாழ்க குடமும் வாழ்க வீசு கோல் ரெண்டும் அந்த உடுக்கும் வாழ்க தாளம் வாழ்க கட்டையது மிகவே வாழ்க வாழ்க தாளம் வாழ்க கட்டையது மிகவே வாழ்க அந்த சொல்லது ஒந்தலைக்கவே அனந்துண போலவர்கள் வாழ்க வாழ்க சொல்லது ஒந்தலைக்கவே அனந்துண போலவர்கள் வாழ்க வாழ்க உங்க காடல் அங்கதிர் வெள்ளைய வீடல் அம்புன் சோரிய காடல் அங்கதிர் வெள்ளைய வீடல் அம்புன் சோரிய மூதேவி சீதேவி இருவேரும் உடன் பிறந்தார் மூதேவி சீதேவி இருவேரும் உடன் பிறந்தார் மூதேவி முறிந்து ஓட சீதேவி நின்று தொடங்க மூதேவி முறிந்து ஓட சீதேவி நின்று தொடங்க சீமாஞ்சி மாட்டி வாசலில் செலி தோங்கி வாழ்க வாழ்க சீமாந்தி மாட்டி வாசலிலே செலி தோங்கி வாழ்க வாழ்க எல்லோரும் வாழ்க வாழ்க என் கூறு வாழ்க வாழ்க எல்லோரும் வாழ்க வாழ்க என் குருவும் வாழ்க வாழ்க வரி கொடுத்த மக்கள் எல்லாம் வளமுடனே வாழ்க வாழ்க வரி கொடுத்த மக்கள் எல்லாம் வளமுடனே வாழ்க வாழ்க அகிலமது உள்ளவரை ஹரிராமர் வில்லு வாழ்க வாழ்க அகிலமது உள்ளவரை ராமர் வில்லு வாழ்க 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 என்று சொல்லி வரங்கொடு தாரீஸ்வரரோ வாழ்க வாழ்க என்று சொல்லி வரங்கொடு தாரீஸ்வரரும் எரிமயில் ஏறி விளையாடும் முகம் உண்டு எரிமயில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று ஈசனோடு ஞான மொழி பேசும் முகம் ரெண்டு ஈசனோடு ஞான மொழி பேசும் முகம் ரெண்டு கூறுமடியார்கள் வீணை தீர்த்த முகம் மூன்று கூறுபடியார்கள் வீணை தீர்த்த முகம் மூன்று குண்டுருவி மேல் வாங்கி நின்ற முகம் நான்கு மேல் வாங்கி நின்ற முகம் நான்கு மாறுபட சூரன வதைத்த முகம் ஐந்து மாறுபட சூரன வதைத்த முகம் ஐந்து வள்ளிய மனம் புணர வந்த முகமாறு வள்ளிய மனமுளர வந்த முகமாறு ஆறு முகமான பொருள் நீ அருள வேண்டும் ஆறு முகமான பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாச்சலத்தில் வந்த எம்பெருமாளே